பார்க்கும்போது நிச்சயம் அனைத்து தொகுதியிலையும் வெற்றி உறுதிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த முறை 10க்கு 10 தொகுதியும் உறுதி அப்படிங்கிறது நாம செஞ்சு காட்டணும். தேர்தலை செஞ்சு காட்டணும். இந்தி திணிப்புக்கு எதிராக ராணுவத்தையே சந்திச்ச வீரமும் துணிச்சலும் உள்ள இளைஞர்களை தந்த மண் இந்த கோயம்புத்தூர் மண். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கோயம்புத்தூர்ல முறையெல்லாம் சந்திப்பதுல நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். உங்களுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய தெற்கு பகுதிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களை உங்களிடத்துல ஒப்படைத்திருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளாகவே கோவையில் மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த தெற்கு மண்டலத்தையும் மேற்கு மண்டலத்தையும் கழகத்துக்கு ஆதரவா கழகத்துடைய கோட்டையா மாற்றி வச்சிருக்கிறவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். இவருடைய வேகத்தை இவருடைய உழைப்பை பார்த்த பாசிச சக்திகள் நம்முடைய எதிரிகள் இவரை எப்படியாவது முடக்கணும்னு பிளான் பண்ணாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போது இவருக்கு பெரும் நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனா சங்கிகளுடைய கனவெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நாம ஜெயிச்சு காட்டணும். பாசிச கூட்டமோ சங்கி கூட்டமோ இந்த கோவையை அவங்களுடைய கோட்டைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோட்டையை அவங்களோட கோட்டையில இது திமுகவோட கோட்டைங்கிறத திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு அசைவு மூலமாகவும் நிரூபிச்சுட்டு வராரு. கரூர் நம்ம தலைவர் அவர்கள் சொன்னது மாதிரி கரூர் இவருக்கு பிறந்த வீடா இருந்தாலும் இன்னைக்கு கோவை தான் இவருக்கு புகுந்த வீடு. நிச்சயம் பிறந்த வீட்டை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரோ அதே மாதிரி புகுந்த வீட்டையும் கண்ணு கருத்துமா பார்த்துப்பாரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி, கடின உழைப்பாளக்கூடியவர் கிடையாது திரு செந்தில் பாலாஜி அவர்கள். உங்களோடு இருக்கக்கூடியவர், வருஷம் முழுக்க உங்களோடு பயணிக்கக்கூடியவர். நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுடைய குறைகளை கேட்டு அதை சரி செய்யக்கூடியவர், உங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் திரு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள். ஆகவே உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய வெற்றி வேட்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன்.